வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. நேயர்களே, பேட்மேன் பார்ட் 2ல என்னங்க நடக்குது? ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்கார்லெட் ஜோகன்சன் இந்த பேட்மேன் பார்ட் 2ல அபிஷியலா கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் நேத்து நைட் செபாஸ்டியன் ஸ்டான், அதாவது நம்ம பக்கி, அவரு பேட்மேன் பார்ட் 2ல இன்வால்வ் ஆனதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்க. ஆக்சுவலா எண்ட் கேம்ல பிளாக் விடோ இறந்ததனால அத நடிச்சு நம்ம ஸ்கார்லெட் ஜோகன்சனை அப்படியே தூக்கிட்டு வந்து பேட்மேன் பார்ட் 2ல கேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பட் செபாஸ்டியன் ஸ்டான் இன்னும் பக்கி ரோல ப்ளே பண்ணிட்டு தானே இருக்காரு. அப்புறம் எப்பறம் பேட்மேன் பார்ட் 2ல இன்வால்வ் ஆக போறான்னு கேட்டீங்கன்னா, அத நான் சொல்லங்க. டெட்லைன் அண்ட் வெரைட்டி மாதிரியான பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் இத பத்தி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க தான் ஸ்கார்லெட் ஜோகன்சன் பேட்மேன் பார்ட் 2ல இன்வால்வ் ஆக போறதா ஒரு ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி தான் ஸ்கார்லெட் ஜோகன்சன் ஆபீஷியலாவே பேட்மேன் பார்ட் 2ல கேஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. சோ இப்போ செபாஸ்டியன் ஸ்டானை பத்தி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, கூடி சீக்கிரத்துல அவரே ஆபீஷியலா பேட்மேன் பார்ட் 2ல கேஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி அவர் கேஸ்ட் பண்றதா இருந்தா அவர் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போறாங்கங்கறத பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆல்சோ மேட்ரிக்ஸ் பேட்மேன் பார்ட் 2 என்ன காமிக்க அடாப்ட் பண்ணி எடுக்க போறாங்கங்கற சில ஹிண்ட்ஸும் நமக்கு இருக்கு. சோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்கேன். சோ இப்போ தொடங்குவோமா? ஓபனிங் பக்கியா நடிச்ச செபாஸ்டியன் பேட்மேன் பார்ட் 2ல என்ன மாதிரியான ரோல் பண்ண போறாங்கன்னு பார்த்தலாம். அதாவது பேட்மேன் பார்ட் 1 முடிஞ்சு ஒரே வாரத்துல பென்குயின் சீரிஸ் கிக் ஆஃப் ஆற மாதிரி தான் காமிச்சிட்டாங்க. சோ அதே மாதிரி தான் பென்குயின் சீரிஸ் முடிஞ்ச கையோடவே பேட்மேன் 2 கிக் ஆஃப் ஆற மாதிரி மேட்ரிக்ஸ் பிளான் பண்ணிருக்காருங்க. சோ அதை வச்சு பார்த்தா பென்குயின் சீரிஸோட ஃபினாலேல அந்த மொத்த காத்தம் சிட்டியுமே ஒரு ஸ்னோஃபால நோக்கி போற மாதிரி தான் காமிச்சிட்டாங்க. சோ அதனால மிஸ்டர் ஃப்ரீஸ் தான் பேட்மேன் பார்ட் 2ல மெயின் வில்லனா வரப்போறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் மிஸ்டர் ஃப்ரீஸ் தான் பேட்மேன் பார்ட் 2ல மெயின் வில்லனா வரப்போறதா மேட்ரிக்ஸ் கிட்டே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனா மேட்ரிக்ஸ் அதை அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, பேட்மேன் பார்ட் 2ல மிஸ்டர் ஃப்ரீஸ் மெயின் வில்லனா வரப்போறது கிடையாதுன்னு. ஏன்னா தலைவன் பயங்கர கிரவுண்டடான கதை எழுதுறவருங்க. சோ அதனால பேட்மேன் பார்ட் 2ல மிஸ்டர் ஃப்ரீஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்ல தான் நினைக்கிறேன். பட் அப்படியே மிஸ்டர் ஃப்ரீஸ் பேட்மேன் பார்ட் 2ல வில்லனாவே வந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுக்கு செபாஸ்டியன் ஸ்டான் மிஸ்டர் ஃப்ரீஸோட ரோலுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லங்க. அதுவும் மிஸ்டர் ஃப்ரீஸோட காமிக் அக்யூரேட் லுக்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா இவருக்கு செட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். பட் மேட்ரிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிச்சு, பேட்மேன் பார்ட் 2ல மிஸ்டர் ஃப்ரீஸ் வில்லனா வரப்போறது கிடையாது, அது கன்ஃபார்ம். அடுத்ததா செபாஸ்டியன் வேற என்ன ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பிளாக் மாஸ்க். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளாக் மாஸ்கை இப்ப கொண்டு வரதாங்க பெர்ஃபெக்ட்டான டைமிங்கா இருக்கும். ஏன்னா பென்குயின் சீரிஸ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ இந்த பேட்மேன் யூனிவர்ஸ்ல அந்த காத்தம் சிட்டியை தான் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருந்த மெரோனியன் ஃபால்கோன் ரெண்டு ஃபேமிலியுமே இப்ப கிடையாது. ஏன்னா நம்ம ஆஸ் அந்த மெரோனியன் ஃபால்கோன் ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவுல ஒரு டபுள் ஏஜென்ட்டா வேலை பண்ணி அவங்களே போட்டு தெளிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அதனால இப்ப அந்த காத்தம்ல மெரோனியும் கிடையாது, ஃபால்கோனும் கிடையாது. அதனால இந்த டைமிங்க பிளாக் மாஸ்கே யூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இந்த பிளாக் மாஸ்கோட மோட்டிவ் என்னன்னா இந்த காத்தமோட அண்டர் வேர்ல்ட கண்ட்ரோல் எடுத்து எப்படியாச்சும் மொத்த காத்தமையும் அவனோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணுங்கிறதா அவனோட மோட்டிவாவே இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு பிளாக் மாஸ்கை இப்ப கொண்டு வரதாங்க பெர்ஃபெக்ட்டான டைமிங்கா இருக்கும். சோ செபாஸ்டியன் பிளாக் மாஸ்காவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் பிளாக் மாஸ்கோட ரோல் அவருக்கு நல்லாவே சூட் ஆகும். பட் இதை தாண்டி இன்னும் ரெண்டு ரோல் பண்றதுக்கும் ஒரு ஹிண்ட் இருக்குங்க. அது எந்த ரோலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்னு அஷ்ஷா இருக்கலாம், இல்லனா டூ ஃபேஸா இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஏன் அஷ்ஷா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதாவது தி பேட்மேன் படத்துல எல்லாருமே பார்த்திருப்பீங்க, நம்ம தாமஸ் வெயின் கார்மன் ஃபால்கனோட சேர்ந்து தான் மேல இருக்கிற கரப்ஷன் நீக்கிறதுக்காக எட்வர்ட் எலியட்டை கொலை பண்ணதா ஒரு நியூஸ் நம்ம ப்ரூஸ் வெயின் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த எட்வர்ட் எலியட்டோட பையன் தான் டாமி எலியட். அவன் தாங்க ஃபியூச்சர்ல அஷ்ஷா மாறுவானே. சோ தன்னோட அப்பாவோட கொலைக்கு காரணமா இருந்தவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் டாமி எலியட் அஷ்ஷா வர மாதிரி காமிப்பாங்களோன்னு நினைக்கிறேங்க. ஆனா அவங்க அப்பாவோட கொலைக்கு காரணமா இருந்த தாமஸ் அண்ட் கார்மன் ஃபால்கன் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. சோ அதனால அப்பா பண்ண தப்புக்கு புள்ளதா பதில் சொல்லி ஆகணும்னு அஷ் நம்ம ப்ரூஸை டார்கெட் பண்ற மாதிரி கதையை கூட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அப்பதான் ப்ரூஸ் வேனே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன படத்துல பார்த்துமே ஃபுல்லா பேட்மேனை மட்டுமே லீட் பண்ணிட்டு போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே தவிர நம்ம ப்ரூஸ் வேனுக்கு 2-3 சீக்வன்ஸ் வச்சு தான் கவர் பண்ணிருப்பாங்க. சோ அதை பேலன்ஸ் பண்ணா கண்டிப்பா இந்த இடத்துல அஷ் கூட்டினா தான் கரெக்டா இருக்கும் தான் தோணுது. ஏன்னா அஷ் நம்ம ப்ரூஸோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சோ அதனால நம்ம ப்ரூஸ் டாமி எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருந்தாங்க. அண்ட் டாமியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் எந்த அளவுக்கு டிராமாக்கு தள்ளப்பட்டான். அண்ட் அவங்க அப்பாவோட சாவுக்கு காரணமா இருந்த தாமஸ் அண்ட் கார்மன் ஃபால்கன் மேல அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு உண்டாச்சு. ஆல்சோ அதே ரீசனால ப்ரூஸ் மேலே அவனுக்கு எந்த அளவுக்கு வெறுப்பாச்சுங்கிறதையும் சூப்பராகவே ரைட் பண்ணலாம். ஆனா அஷ்ஷை கூட்டினா கண்டிப்பா சில ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை நம்ம மேட்ரிக்ஸ் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா டவுட்டுங்க. ஓகே, இப்போ ஏன் டூ ஃபேஸ் இந்த படத்தோட மெயின் வில்லனா வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பாப்போமா. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க எந்த காமிக்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் இந்த கதைக்கு ஏன் ஹார்வி டென்ட் தேவைங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதாவது தி லாங் ஹாலோவின் அந்த காமிக்க தாங்க மேட்ரிக்ஸ் அடாப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த காமிக்க என்னால முடிஞ்சதுக்கு ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். கவலைப்படாதீங்க, எந்த ஸ்பாயிலர்ஸும் நான் கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த காமிக்க பத்தி ஒரு செப்பரேட்டான வீடியோ பண்ணலாம் தான் எனக்கு ஐடியா இருக்கு. சோ டைம் கிடைச்ச கூடிய சீக்கிரத்துல அதை பண்றேன். அண்ட் இப்போ என்னால முடிஞ்சதுக்கு ஷார்ட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. அதாவது இந்த காமிக்கே ஹாலோவின்ல இருந்து அந்த கிறிஸ்மஸ் நோக்கி போற அந்த ஸ்னோஃபால் பீரியடுக்குள்ள தான் செட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால காத்தம்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாரு ஹாலிடேவே என்ஜாய் பண்ணாலும் நம்ம பேட்மேனோட வேலையை செஞ்சாதானே காத்தமாவே இருக்கும். அதனால ஜிம் ஜார்டன் நம்ம பேட்மேனோட ஹார்வியை டீம் அப் பண்ணி காத்தம்ல இருக்கிற கிரைம் மெம்பர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாரு. ஆனா அந்த கிரைம் மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மர்மமான முறையில இறந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால பேட்மேனோ ஹார்வி டென்ட்டோ அந்த கிரைம் மெம்பர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதை அப்படியே விட்டுட்டு அந்த கிரைம் மெம்பர்ஸை கொன்ன அந்த சஸ்பெக்ட் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இப்போ அந்த மர்டர் பண்ண அந்த சஸ்பெக்ட் யாரு, அண்ட் அந்த சஸ்பெக்ட் நம்ம பேட்மேன் பிடிச்சாரா இல்லையானுங்கிறதாங்க மொத்த கதையுமே. அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம ஜோக்கரை வச்சு வர சில சம்பவத்துல பண்ணிருப்பானுங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் ஜோக்கரையும் இந்த படத்துல இன்வால்வ் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த காமிக்ல வேற அந்த சஸ்பெக்ட் பிடிக்காதாங்க மொத்த கதையுமே. ஆனா இதுல நம்ம பேட்மேனுக்கு செம்ம பீக் ரேட்டிங் போயிருக்கோங்க. ஏன்னா இதுல நம்ம பேட்மேன் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப்
பேட்மேனா தான் இருப்பாரு. சோ அதனால பேட்மேன் எப்படி அந்த டிடெக்டிவ் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறானுங்கறத செம்ம சூப்பரா எழுதிருப்பானுங்க. சோ கண்டிப்பா இந்த காமிக் புக்கை நம்ம செப்பரேட் வீடியோல கவர் பண்ணியே ஆகணுங்க. இல்ல கண்டிப்பா பண்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு பேட்மேனுக்கு ஒரு டெப்தான ரேட்டிங் போயிருக்கோங்க. அண்ட் நான் இப்ப சொன்னதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மேட்ரிக்ஸ் பேட்மேன் பார்ட் 2 ஹாலோவீன்ல இருந்து ஒரு ஸ்னோஃபால் நோக்கி போற மாதிரியான ஒரு பீரியட்ல செட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆல்சோ இந்த காமிக் புக் நம்ம மேட்ரிக்ஸோட ஸ்டைல்ல நல்ல ஒரு கிரவுண்டடான காமிக் டிடெக்டிவ் ஸ்டோரி. சோ அப்ப இந்த காமிக் அடாப்ட் பண்ணி தான் மொத்த ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு காமிக்கை மட்டும் பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதாம எல்லா காமிக்கையும் அனலைஸ் பண்ணி அதுல எந்த இடத்துல கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தாங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. சோ அந்த விதத்துல இந்த காமிக்கை தாங்க மேஜரா அடாப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கண்டிப்பா எப்பவுமே டேரக்டர்ஸோட அவங்களோட கைவண்ணமும் இருக்கும். என்ன கேட்டா இந்த காமிக் புக்ல நம்ம பேட்மேனுக்கு ஒரு அல்டிமேட்டான ரைட்டிங் போயிருக்கும். அண்ட் இதுல நம்ம மேட்ரிக்ஸோட ரைட்டிங்கும் உள்ள இன்வால்வ் ஆச்சுன்னா கண்டிப்பா தி பேட்மேன் பார்ட் 2 ஒரு அப்சல்யூட் சினிமாவா தாங்க இருக்க போகுது. ஓகே இப்ப செபாஸ்டியன் ஸ்டானை தாண்டி பேட்மேன் பார்ட் 2ல இருக்கிற மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாப்போமா? அதாவது ஸ்கார்லெட் ஜோஹன்சன் இந்த படத்துல ஏதோ ஒரு ரோல கேஸ்ட் பண்ணப்படுறாங்க நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி எம்மா ஸ்டோன் தான் அந்த ரோல்ல கேஸ்ட் பண்ணதா இருந்தது. ஆனா எம்மா ஸ்டோன் வேற சில ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகிக்கிறதுனால அவங்க இந்த ரோலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ அவங்களுக்கு அப்புறம் தாங்க அந்த ரோல் ஸ்கார்லெட் ஜோஹன்சன் கிட்டே வந்திருக்கு. அண்ட் ஸ்கார்லெட் ஜோஹன்சன் இந்த ரோலை பயங்கரமா போராடி வாங்கிக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ கண்டிப்பா அந்த கேரக்டர் பயங்கர பொட்டன்ஷியலான கேரக்டரா தான் இருக்கணும். ஏன்னா அந்த ரோல் மிஸ் ஆயிடக்கூடாது. போராடி எல்லாம் வாங்கிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான கேரக்டரா தாங்க இருக்கணும். சரி அதெல்லாம் ஓகே. பட் போராடி வாங்குற அளவுக்கு என்னடா முக்கியமான கேரக்டரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா சேம் அதே தி லாங் ஹாலோவீன் காமிக்ல நம்ம ஹார்வி டென்ட்க்கு ஒரு வைஃப் இருப்பாங்க, கிளிண்டா டென்ட். எனக்கு தெரிஞ்சதுக்கு ஸ்கார்லெட் ஜோஹன்சன் அந்த ரோலா தான் கேஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக் புக்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேரக்டரா இந்த கிளிண்டா டென்ட் தான். சோ ஸ்கார்லெட் ஜோஹன்சன் அந்த கேரக்டரோட பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ரோலை போராடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென்குயின் அடிச்ச காலின் ஃபரெல் அவரே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பேட்மேன் பார்ட்ல கண்டிப்பா பென்குயினே இவர் வரதான் போறாருன்னு. ஆப்வியஸா இப்ப பென்குயின் அந்த கவுன்சில் மேன புடிச்சு எப்படியாச்சும் மேயர் ஆகிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்காரு. சோ பேட்மேன் பார்ட்ல ஒன் ஆஃப் த வில்லனா பென்குயினும் வரதாங்க போறாரு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்வுமன் இந்த படத்துல வரப்போறது கிடையாது. மேட்ரிக்ஸ் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா போன படத்தோட எண்டிங்லயே பாத்திருப்பீங்க கேட்வுமன் காத்தம்ல இருந்து கிளம்பி பிளட் ஹெவனுக்கு போன மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு பிளட் ஹெவன்லயே சைட் ஸ்டோரி பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ மேட்ரிக்ஸ் இந்த கேரக்டர்ஸை வச்சு தான் பேட்மேன் பார்ட் 2 லீட் பண்ண போறாருங்க. அண்ட் நீங்களே செபாஸ்டியன் ஸ்டான் என்ன ரோலா ப்ளே பண்ணா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஷா வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவன் நம்ம ப்ரூஸ் வேனோட ரொம்ப பர்சனலான வில்லன். அதனால அஷா வந்தா நல்லா இருக்குங்க. இல்லனா ஹார்வி டென்ட்டா வந்தா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா செபாஸ்டியன் ஸ்டானுக்கு ஹார்வி டென்ட் பக்காவா சூட் ஆகுதுங்க. சோ பாப்போம் மேட்ரிக்ஸ் என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்மேன் பார்ட் 2 பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனை கவர் பண்றதா நினைக்கிறேன். சோ இதோட நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.